இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால், நம் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறபடியினால நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடணும்னு சொல்கிறார். ஏன்னா சங்கீதம் 55:22 அதுதான் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானின் காலை ஒருபோதும் அவர் தள்ளாட ஒட்டார்னு. அப்போ கர்த்தர் மேல் நம் பாரத்தை இறக்கி வைக்க கற்றுக்கொள்ளணும். நாமே அந்த பாரத்தை சுமந்து அலைகிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இல்லையா? அதனால் நம்முடைய பாரங்களை இறக்கி கர்த்தருடைய பாதத்தில் வைக்க நம்ம கற்றுக்கொள்ளும் போது நீதிமானை அவர் ஒரு பொழுதும் தள்ளாட ஒட்டார்னு சொல்கிறார். ஏன்னா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் உங்கள் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னே பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ நம்ம எதற்கும் கவலைப்படாமல் நம்மளுடைய ஜப விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரத்தோடு நாம் ஏறெடுக்க கற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம ஸ்தோத்திரத்தோடு ஏறெடுக்கும் போது கர்த்தர் அதற்கான பலனை நமக்கு தருவார். ஏன்னா சங்கீதம் 37:5 சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது அவர் மேல் நம்பிக்கையாக அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏன்னா காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் தான் நம்முடைய காரியங்களில் அவர் இறங்கி செயல்பட முடியும். நம்மால் ஒன்றும் கூடாது இல்லையா? தேவனால் எல்லாம் கூடும், மனுஷரால் ஒன்றும் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதவசனம் சொல்லுது. அப்போ நீங்கள் செய்ய போகிற காரியங்களின் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏன்னா இங்கே சங்கீதம் 56:3-4 வசனத்தில் பார்க்குறோம், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நமக்கு ஒரு சோதனை காலம், நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கும்போது நாம் கலங்கி தவிப்போம். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் தாவீது என்ன சொல்கிறாரு, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். அந்த நாளில் நம்ம கர்த்தரை மாத்திரம் நம்ப அறிந்திருக்கணும். என்ன கர்த்தர் சொல்கிறாரு, என்னை நம்புங்கள்னா எத்தனை முறை கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலே என்னை நம்புன்னு சொல்கிறார் இல்லையா? கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை தன்னை நம்பும்படியாக கர்த்தர் பல வேலைகளில் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். இங்கே தாவீது சொல்கிறார், நான் தேவனை முன்னிட்டு அவர் வார்த்தைகளை புகழ்வேன். கர்த்தர் சொல்லியிருக்கிற எல்லா வார்த்தைகளையும் சொல்லி தேவனை துதித்து அவர் புகழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலையும் தேவனை நம்பி இருக்கிறதுனால நான் பயப்படேன்னு சொல்கிறார். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். அப்போ மனுஷர்கள் நமக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம நம்பிக்கை தேவன் பேரில் இருக்குன்னா மனுஷனால் நம்மை மேற்கொள்ள முடியாது. மத்தேயு 6:25-26 பார்க்குறோம், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உங்கள் உடையை பார்க்கிலும் உங்கள் சரீரம் விசேஷமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது தேவன் எதை முக்கியத்துவம் படுத்துகிறார்? மனுஷர்கள் நாம் உலக பிரகாரமான காரியங்களை குறித்து யோசிக்கலாம், ஆனால் கர்த்தர் நித்திய ஜீவனுக்கு உரிய காரியத்தை யோசிக்கிறதுனால தான் அழிந்து போகிறவைகளுக்காக நம்ம கவலைப்படுகிறதை பார்க்கலாம். அழியாத அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு நம் ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் எப்படி பலப்படுத்தணும், அதற்கான காரியங்களை நாம் யோசிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ கர்த்தருடைய சத்திய வசனத்தினாலே நாம் நாள்தோறும் பலப்பட்டு கொண்டு இருக்கும்போது தான் அந்த உள்ளான மனுஷன் பலப்படுவான். அப்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள்னு மத்தேயு 6:33-34 பார்க்கும்போது, அப்போ அவர் ராஜ்யம் அவர் நீதி அதை நாம் தேடும்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். என்ன உண்போம், என்ன குடிப்போம், என்ன உடுப்போம் என்ற கவலை நமக்கு வேண்டாம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த எண்ணம், மேலான காரியங்களை நாடுங்கள்னே சொல்கிறார். அதே போல் மேலானவைகள் நித்திய ஜீவன், அதற்குரிய காரியங்கள் என்னென்னு நம்ம நாடி கர்த்தரை தேடும்போது கர்த்தர் இவைகள் எல்லாம் கூட கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக அவை கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும்னே சொல்கிறார். அதனால் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் உங்களுடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் தெரிவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சங்கீதம் 34:15 பார்க்குறோம். அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு
திறந்திருக்கிறது. அப்போ நீதிமான்களை கர்த்தர் நோக்கி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்போது நாமளும் யார்? நீதிமான்கள். அப்போ நீதிமானாக இருக்கிற நம்மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்குது. நாம் கூப்பிடுதலுக்கு அவர் செவி திறந்திருக்கிறது. சங்கீதம் 27:13-14 பார்க்கிறோம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று இங்கே தாவீது சொல்கிறார். ஜீவனுள்ளோர் தேசத்தில் என்ன, இந்த மனுஷர்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் என்ன பண்ணுமா? கர்த்தருடைய நன்மையை நான் காணணும், தேவன் நமக்கு பாராட்டுகிற நன்மைகளை நாம் காணணும், இந்த ஜீவனுள்ள தேசத்தில் வாழணும். நான் அப்படி வாழ்வேன், நான் அதை விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன்னு சொல்கிறார். இன்றைக்கி கர்த்தருடைய காரியத்தில் அப்பா நீங்கள் உண்மையும் உத்தமமாக இருக்கீங்களா? தேவனிடத்தில் உங்கள் காரியங்களை ஸ்தோத்திரத்தோடு வேண்டுதலோடு ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தருக்காக உங்கள் ரட்சிப்புக்காக நீங்கள் காத்திருங்க. ஏன்னா கர்த்தருக்கு காத்திர அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வெகு நாட்களாக நீங்கள் காத்திருக்கலாம், ஆனால் அதிக காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணுன்றாரு. விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்போ அந்த விரும்பின காரியத்தை கொடுக்கறது அவருக்கு லேசான காரியம் இல்லையா? அதை நாம் விசுவாசிப்போம். எந்தெந்த ரட்சிப்புக்கு நாம் காத்திருக்கிறோமோ, நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட, ஒரு குழந்தை பாக்கியம் அந்த ரட்சிப்புக்கு, திருமண தடைப்பட்டிருக்கிற காரியங்கள், பதவி உயர்வு, வேலை உயர்வு, வேலை கிடைக்காம இருக்கா அந்த வேலைக்காக காத்திருத்தல், இந்த மாதிரி பிள்ளைகளுடைய சுகன்பலன் ஜீவன், எதற்கெல்லாம் நம்ம காத்திருக்கிறோம், பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்கான ரட்சிப்பு, பிள்ளைகளும் தேவனை தேடணும் அதுக்காக நம்ம காத்திருக்கிறோமா? இந்த மாதிரி எந்த காத்திருப்பு நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி திடமனதாக இருந்து நம்ம கர்த்தருக்கே காத்திருக்கும் போது அதை நமக்கு நடத்தி கொடுப்பார். அதனால் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறதுனால நம்ம கவலையெல்லாம் கர்த்தர் மேல் வைத்து அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பதிலளிப்பார். ஆமென்.